வணக்கம் திருவருள் குடும்பம். இன்னைக்கு கந்தர் அலங்காரத்தில் 3வது பாடல். அந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பாடலை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், சரியா? தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் செங்கயிர் வேர் கூரணி இட்டணுவாகி கிரௌஞ்சும் குழைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடக நெழிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இது பாட்டு. படிக்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்குள்ளே இன்னொரு வார்த்தை கோர்க்கப்பட்ட சங்க காலத்தில் எழுதப்பட்ட இது போன்ற இலக்கிய நூல்கள், பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் எல்லாமே ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அர்த்தத்தை உணர்ந்த பிறகு அது உங்களுடைய வாயில் எளிதில் நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி வந்துடும். தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த மகன் யாருங்கிறத சொல்லிடுறேன். மகன் வழக்கம் போல இந்த பாடலுக்கான நாயகன் கந்தர் அலங்காரம் இல்லையா? இந்த கந்தர் தான் அந்த மகன். கந்தன் யாருடைய மகன்? சிவனுடைய மகன். சிவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், தேரணி இட்டு முப்புறம் எரிச்சிருக்காரு. தேரணி இட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மிகவும் அழகான தேரில் அணியிட்டு மிகவும் அலங்காரம் நிறைந்த ஒரு தேரிலே ஒரு அழகிய தேர், பிரம்மாண்டமான தேர். ஏன்னா அது சிவன் ஏறி வரக்கூடிய தேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேரினுடைய அழகு, தேஜஸ் எப்படி இருக்கும்? அழகான தேரில் ஏறி சிவன் முப்புறத்தையும் எரித்தார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாரு. இந்த முப்புறம் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த புறமாக வேணால் இருக்கட்டும், ஆனால் மனித வாழ்க்கையில் அவர் எரித்த முப்புறம் எது அப்படின்னா, ஒன்று ஆணவம், கண்மம், மாயை. இந்த முப்புறத்தையும் எரித்து தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஆதி யோகியா, ஒரு ஞானியா, ஒரு இறைவனா இருக்காருன்னா அவர் இந்த மூன்றையும் எரித்தவர். எது? ஆணவம், கண்மம், மாயை. சரியா? இப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இந்த மாதிரியான சின்ன 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 வார்த்தைகளுக்குள்ள தான் ஞானியர்கள் நம்ம வாழ்க்கைக்கான கருத்துக்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் இது மந்திரத்தால் கட்டப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்களை படிக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு நலன் கிடைப்பது இதெல்லாம். அப்போ ஆணவம் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனுஷனுக்கு ஆணவங்கிறது எப்போ தோன்றுது அப்படின்னா, நாம வேற, இறைவன் வேற அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான். ஏன் அப்படின்னா, நான் தான் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒருத்தனுக்கு ஆணவத்தை கொடுக்குது. அப்போ எப்போ நான் தான் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு தனி ஒரு ஐடென்டிட்டியை ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ அவன் இறைவனை விட்டு விலகி விடுகிறான். அப்போ நான் வேற, இறைவன் வேற, இறைவனுடைய தன்மை வேறு, என்னுடைய தன்மை வேறு, நான் மிக உயர்ந்தவன் நான் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது தான் என்ன ஆகுது? உங்களுக்கு ஆணவம் தழைத்தோங்குது. இப்போ ஆணவம் அப்படிங்கிற ஒரு தடை இருக்கு இல்லையா? இந்த ஆணவம் விலகி சென்றால் நம்ம இறைவனோட ஒருங்கிணைஞ்சிடலாம். அப்போ ஆணவம் ஒரு தடையா இருக்கு. நம்ம வேற, இறைவன் வேறன்னு இறைவனிடத்திலிருந்து இந்த ஆணவம் என்ன பண்ணுது? நம்மளை பிரிக்குது. அடுத்தது கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவத்திற்கு அடுத்தது கண்மம். இந்த கண்மம் நம்ம செய்யக்கூடிய செயலும் அதற்கான விளைவுகளும். இப்போ இறைவனிடத்திலிருந்து பிரிகிறோம், முதல் ஸ்டெப்பு. அப்போ ஆணவம் வருது. தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்து ஒரு மனிதன் நல்லதை செய்தாலும் தீயதை செய்தாலும் அந்த செயல்களும் அந்த செயல்களுக்கான விளைவுகளையும் அவன் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இது 2வது ஸ்டெப்பு. ஆணவம், கண்மம், மாயை. அடுத்து மாயை அப்படிங்கிற வார்த்தை, இது 2ஓட தொடர்ச்சியா வருது. முதல்ல எல்லாமும் இறைவன், நானும் இறைவன், நீயும் இறைவன். இப்படைப்பில் நாம் காணக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே ஒரு மெட்டீரியல்னு மட்டும் கிடையாது. ஒரு உணர்ச்சியாக இருந்தால் கூட அந்த உணர்ச்சி கூட இறைத்தன்மை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இறைத்தன்மையிலேருந்து விலகிட்டோமே. ஆணவம் வந்தவுடனே விலகிட்டதுனால தனக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டி. நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு தாய், நான் ஒரு மிகப்பெரிய சமூக சேவகன், சேவகி. இந்த மாதிரி உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் விரிவடைஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதே நேரத்தில்
கெட்ட ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே திருடுதல், கொலை செய்தல், நான் ஒரு கோபக்காரன் அப்படின்னு ஒரு குணம் வாரியாக வந்து தன்னை பிரித்து கொள்ளுதல், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தல், இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு பற்றுதலை வந்துட்டு கிரியேட் பண்ணுது இந்த உலகத்தின் மேலே. நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வரலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது அதீத பற்றை வந்து எது உண்டாக்குது? இந்த மாயை உண்டாக்குது. அப்போ இந்த மூணையும் அழித்து விட்டால் அவன்தான் இறைவன். அப்போ என்ன பண்ணிருக்காரு? இந்த ஆணவம், கன்மம், மாயை இந்த முப்புறங்களையும் சிவன் எரித்திருக்கிறார். அப்படி எரித்த இறைவனாகிய சிவனின் மகன். அப்போ என்னது? இந்த முப்புறத்தையும் எரித்து, இங்கே ஒரு சூட்சமத்தை கவனிங்க. சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அந்த நெற்றிக்கண்ணின் வழியாக ஞான சூரியனான சகசிராரத்திற்கு உரிய கடவுளான கந்தர் வெளியில் வந்திருக்கார். ஒருவேளை சிவன் அடைந்த ஞானத்தின் உச்சம் முருகனாக இருக்கலாம் அப்படின்னு கூட வைக்கலாம். ஒரு தத்துவார்த்த ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு உச்சக்கட்ட ஞானம். ஏன்னா அவர் தான் பழம் நீ அப்படின்னு அவர் தான் சொல்கிறாங்க. அவர் தான் ஞான பழம். ஞானத்தின் உச்சக்கட்டமாக அந்த ஞானமே ரூபமாக வந்துட்டு முருகன் இருக்கார். சிவன் முப்புறம் எரித்து அவருடைய நெற்றிக்கண்ணு தான் ஆக்னி சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சக்கரத்தோட அந்த நெற்றிக்கண் திறந்த அந்த தீப்பொறியிலிருந்து வந்தவர். 6 தாமரைகளில் வந்துட்டு தோன்றிய முருகன் அப்படின்னு வைக்கும்பொழுது இவர் ஞானத்தின் உச்சக்கட்டமாக வந்துட்டு தெரிகிறாரு. இப்படி வந்து அழகாக அருணகிரிநாதர் அந்த முதல் வரியில் வர்ணிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்த மகன் செங்கயிர் வேர் அப்படின்னு சொல்கிறாரு. முருகனின் பெயரை எங்கெல்லாம் சொல்கிறார்களோ அங்கே முருகனை குறிப்பால் உணர்த்தக்கூடிய சில விஷயங்களை சொல்வார்கள். மயிலை சொல்லுவாங்க, வேலை சொல்லுவாங்க, சேவல் கொடியை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முருகன் தான், இது முருகன் தான், அவரை தான் நாங்கள் குறிக்கிறோம்னு சொல்லி குறிப்பால் உணர்த்துறாங்க. அப்போது சிவந்த கரங்களிலே வேலை தாங்கியவன் அப்படின்னு அர்த்தம். செங்கயிர் வேர் கூரணி இட்டணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் எதையோ அணுவாக கூறு போட்டிருக்காரு. கூரணி இட்டு அணு, இட்டு ப்ளஸ் அணு இட்டணு அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போது இவர் எதையோ கூறாக போட்டிருக்காரு. எதை அப்படின்னு கேட்டால் கிரௌஞ்சம். அந்த கிரௌஞ்ச மலை அதை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காராம்? தன்னுடைய செம்மையான கரங்களிலே வேலை தாங்கி அந்த வேலை விடுவித்தவரை வந்து கிரௌஞ்ச மலையை நோக்கி விடுவிக்கிறாரு. விடுவிச்சோன்னா அந்த கிரௌஞ்ச மலை எப்படி தான் கூறாக போகுதான். என்ன மாதிரியான கூறாக போகுதுன்னா அணுவாக கூறு போட்டு இருக்கிறாரு அந்த கிரௌஞ்ச மலையை அந்த வேல் தாக்குனதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி, இந்த சண்டை காட்சி எங்கே உங்களுக்கு தோன்றுன்னா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு முருகன் இந்த செயல்களை செய்திருக்கிறார். அதை வந்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. முருகனை பற்றி பேசும் பொழுது இப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ்களை வந்து அங்கங்கே வைக்கிறாரு. இதையெல்லாம் செய்த முருகன், அதையெல்லாம் செய்த முருகன். குழந்தை நம்ம சொல்லுவோம்ல, குட்டி பிள்ளை, அழகு பிள்ளை, கன்னத்தை பாரு குண்டு குண்டுன்னு அழகாக இருக்குது. இப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தையை நம்ம வர்ணிப்போம். அந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை சொல்லி வர்ணிப்போம். அந்த குழந்தை என்னெல்லாம் சேட்டை செய்தோ அதை சொல்லி அதை நம்ம வந்து கொஞ்சுவோம். அதே போல் அருணகிரி முருகன் செய்த சாகசங்களை, முருகனின் பெருமைகளை இதெல்லாம் சொல்லி வந்து முருகனை வணங்குறாரு. என்ன சொல்கிறாரு? கிரௌஞ்சம் குழைந்த அரக்கர். அடுத்து அரக்கருக்கு வந்துட்டாங்க. இப்போது கிரௌஞ்ச மலையை வந்து அவர் அணுவாக கூறு போட்டுட்டாரு. அடுத்து அரக்கர்களுக்கு வராரு. இந்த அரக்கர்கள் வந்து என்ன செய்தாரு பார்க்கலாமா? நேரணி இட்டு வளைந்த கடக அப்படின்னு சொல்கிறாரு. நேரணி இட்டு கடக வளைந்த அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நடக்கும் பொழுது வெவ்வேறு விதமான வியூகங்கள் வகுக்கப்படும். ஒரு சூலம், திருசூலம் போல வருவாங்க. சக்கர வியூகம்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு வியூகம். ஏன் அப்படின்னா அது மகாபாரதத்தில் மிகப்பெரிய வியூகமாக வகுக்கப்பட்டிருக்கும். ஒரு நாகப்பாம்பை போல வகுக்கக்கூடிய வியூகம். இதெல்லாம் தாண்டி இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடகத்தை போல. கடகம் அப்படின்னா என்னென்னா நண்டினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வளைத்து தாக்கக்கூடிய மாதிரி. இங்கே பெரும்பகுதியான பேர் இருந்துட்டு வளைந்து இப்படி தாக்கக்கூடியான நண்டு மாதிரியான ஒரு வியூகம் வகுத்து இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த போரில் சூரசம்ஹாரம் அந்த போர் நடக்கும் பொழுது இந்த அரக்கர்கள்லாம் இப்படி வராங்க. சரியா? அப்போது வளைத்த கடக நெறிந்தது சூர்பேரணி, அதாவது சூரபதுமன் அவருடைய பேரணினா கற்பனை
கற்பனைக்கு எட்டாத படை, அது அதனுடைய எண்ணிக்கை கற்பனைக்கு எட்டாத பேரணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏகாரம் போட்டிருக்காரு. அணி அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவருடைய போர் படைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேரணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகாரம் போட்டு சொல்லியிருக்காரு. அந்த பேரணியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நெழிந்தது அப்படின்னா அந்த சூரபதுமனுடைய பேரணி என்ன பண்ணுது, விழுந்து விட்டது. பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இந்த சூர சம்ஹாரம் எதற்காக நடைபெற்றது அப்படின்னா, தேவேந்திர லோகம் பிழைப்பது. தேவேந்திர லோகம் அப்படின்னா என்னன்னா அமராவதி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவேந்திர லோகத்தை அமராவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல முருகனை அமராவதி காவலன் அப்படின்னும் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இந்த தேவேந்திர லோகத்தை சூரபதுமனுடைய கைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு போர் இந்த சூரசம்ஹாரம். இப்போ இந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது, முப்புறம் எரித்த சிவனின் மகனான முருகன் தன்னுடைய செந்நிற கைகளால் வேலை ஏந்தி அதை கிரௌஞ்ச மலையை நோக்கி எய்த பொழுது அந்த கிரௌஞ்ச மலை கூறு கூறானது. எப்படி என்றால் அணுவாக கூறாக மாறியது. பின்னர் சூரபதுமனின் மிக பெரிய படை கடக வியூகம் வகுத்து வருகிற பொழுது அதுவும் முருகனின் கையால் அழிந்தது. இது அனைத்தையும் தேவேந்திர லோகத்தை காப்பதற்காக முருகனின் அருளாலும் வீரத்தாலும் நடந்தது. இது வந்துட்டு இதற்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் மிக சுருக்கமாக சூரசம்ஹாரம் முருகன் செய்ததையும் அதை வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக எதுக்காக சொன்னார், யாரை கொன்னார், அவருடைய சாகசம் என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர். இது ஒரு வகையான ஒரு ஹிஸ்ட்ரியை கடத்துதல். சின்ன வார்த்தைகள் மூலமாகவும் சின்ன ரெஃபரன்ஸ் மூலமாகவும் ஹிஸ்ட்ரியை ஒரு நூற்றாண்டிலிருந்து மற்றொரு நூற்றாண்டுக்கு கடத்துதல். சின்ன ரெஃபரன்ஸ் மூலமாக இறைவனை பற்றிய மிகப்பெரிய புராணங்களை நமக்கு அருணகிரிநாதர் அறிமுகம் செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும், சூரபதுமனை பற்றி தெரியாதவர்கள், சூர சம்ஹாரத்தை பற்றி தெரியாதவர்கள் நிச்சயமாக ஆர்வமுடையவர்கள் அது என்னன்னு தேடி தெரிந்து கொள்வார்கள். அப்போது இது எல்லாமே ஒரு தகவலை கடத்துதல், இறைவனை நினைத்தல், இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் கருணை காட்டுவார், அவருடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறத பிரம்மாண்டப்படுத்தி சொல்லும் பொழுது என்னோடது ரொம்ப சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை இறைவனால் தீர்க்க முடியுமாங்கிற சந்தேகம் நமக்கு வரவே வராது. ஏன்னா எல்லாரையும் சந்தேகப்படக்கூடிய குணாதிசயம் கொண்டது மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு வந்துட்டு சில நேரம் உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, நீ என் கஷ்டத்தை பார்க்க மாட்டியா, நீ தீர்க்க முடியாத அளவுக்கு என் பிரச்சனை பெரும் பிரச்சனையா, இப்படி பல கேள்விகள் வரும். அதெல்லாம் கிடையாது. நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே நாம் கர்ம வினையினால் நம்ம அனுபவிக்கிறோம். நாம் நம்ம கர்ம வினையை அனுபவிக்கிற பொழுது இறைவன் நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். அந்த கர்ம வினையை நாம் அனுபவிக்கும் பொழுது அதை எளிதில் கடந்து செல்லக்கூடிய மனோபாவத்தையும் பக்தியால் அதை கடக்கக்கூடிய யோகத்தையும் இறைவன் அளிப்பார். அதே நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே உங்களுடைய கர்ம வினை. ஆனால் பெரும்பாலும் பக்தி உள்ளவர்களை முக்காவாசி இறைவன் காப்பாற்றிருப்பார். அது நம்ம கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்காதே ஒழிய மற்றபடி பல விஷயங்களை நம் வாழ்வில் தடுத்து நம்மை ஆட்கொள்வது அந்த இறைவன் தான். அவர் மேலே முழு நம்பிக்கையை வைத்து பாடல்களை நாம் பாராயணம் செய்து இறைவனை வணங்குகிற பொழுது அதன் அர்த்தம் தெரிந்து நாம் பூஜை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது. திருவருள் நந்தினி யூடியூப் சேனல். மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய ஊக்கம் மென்மேலும் என் பணியை தொடர எனக்கு பலத்தை கொடுக்கும். அடுத்த ஒரு விளக்கத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.